Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions, unit exercise 1 10th sum. Write the domain of the following real functions. First one f of x is equal to 2x plus 1 by x minus 9. Second one p of x is equal to minus pi by 4x square plus 1. Third one g of x is equal to root of x minus 2. Fourth one h of x is equal to x plus t. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லாமே ரியல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ரியல் நம்பர்ஸ் மட்டும் வர மாதிரி உள்ள ஃபங்க்ஷன்ஸ். தென் அதோட டொமைனை கண்டுபிடிக்க தெரியுது. ஸோ டொமைன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து லெஃப்ட் ஒரு ஆரோ டயக்ராம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அது வந்து ப்ரீ இமேஜ் கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 1 by x plus x minus 9 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்லா நோட் பண்ணுங்கள், x minus 9 is equal to 0ன்னு போகணும். ஏன்னா இங்கே 0 வரணும். இங்கே 0 வந்துச்சுன்னா அது வந்து கேன்சல், அதாவது வராது. ஏன்னா இங்கே 0 சப்போஸ் வந்துட்டு 2x + 1 by 0ன்னு சப்போஸ் வந்துட்டுன்னா அது என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அதனால் இன்ஃபினிட்டி நம்பர் வரக்கூடாது. தட் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இன்ஃபினிட்டின்னு ஒன்று ரியல் ஃபங்க்ஷன்ஸில் வராது. ஸோ அதனால் இது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து வேல்யூ எக்ஸாக்டாக என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா x = 9 வரும். அப்போது இந்த எக்ஸ் பதிலாக நீங்கள் என்ன போடக்கூடாது, 9 போடக்கூடாது. அப்போ டொமைன் எக்ஸ்னால டொமைன்னால எக்ஸ் தானே. ஸோ டொமைன்னால எக்ஸு. அப்போது இதில் டொமைன் இஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர். எந்த நம்பர்னாலும் போடலாம். -8 போடலாம், +8 போடலாம், +4 போடலாம், எந்த நம்பர்னாலும் போடலாம். அதான் 9 மட்டும் போடவே கூடாது. 9 போட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபினிட்டி தான் ஆகும். ஸோ அதனால் 9 போடாமல் போட்டிங்கன்னா அப்போ இதுதான் ஆன்சர். டொமைன் = r மைனஸ் செட் ஆஃப் 9. 9 இருக்காது கூடாது. 9 போட்டிங்கன்னா 0 ஆயிரும் அந்த செட்டு. ஸோ இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால தான் 9 போடக்கூடாது. இப்போ அடுத்த ரெண்டாவது பாருங்கள், -π by 4x square + 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து p of xன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பார்க்கும்போது எந்த நம்பர்ஸ்னாலும் போடலாம். ஸோ டொமைன் belongs to real number. So all are real possible values. Real and possible values தான் when x belongs to r. So real numberல எந்த நம்பராக இருந்தாலும் real possible values தான் வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 1 போட்டிங்கனாலும் 1 square 4 4 1 square 5 தான் வரும். ஸோ அது கேன்சல் ஆகி 1 வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ 2 போட்டிங்கன்னா 4 4s are 16 வரும். 16 + 1 5 70. ஸோ அது ரெஃபரன்ஸ் நம்பர் அதுவும் வரும். ஃப்ராக்ஷன் நம்பர் அந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ ஆனால் இங்கே கீழே 0 வரக்கூடாது. 0 வரப்போ இங்கே 0 வராது. அதனால் நம்மளுக்கு எந்த நம்பர் போட்டாலுமே ஓகே தான். இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் x minus 2 கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் x minus 2. ஸோ இதில் நீங்கள் எந்த நம்பர் போடலாம்னு நினைக்கிறீங்களா, நெகட்டிவ் நம்பர்ஸ் போடக்கூடாது. ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரக்கூடாது. ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா தட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ திஸ் இஸ் வராது, இது வரவே வராது. அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம ரியல் நம்பர்லேருந்து வெளிப்பட்ட தனிப்பட்ட நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்பது இங்கே வராது, ரியல் நம்பரில் வராது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பர்ஸ் போடப்படான்னு நினச்சுன்னா x minus 2 = 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா x = 2. ஸோ 0 கூட வரும். x-க்கு 2 போட்டிங்கன்னா 2 - 2 √0. தட் இஸ் ஓகே தான். பட் இதுக்குள்ள நெகட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடாது. ஸோ அப்போ 2க்கும் கீழே இருக்கக்கூடாது. அப்போ டொமைன் 2க்கும் 2 வரலாம், அதுதான் ஸ்கொயர் ப்ராக்கெட் வரக்கூடாது. ஸோ 2 வரலாம், அதனால் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. ஆனால் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரலாம். ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் என்னன்னாலும் போகலாம். 3 4 5 6 அப்படி என்ன போட்டாலும் வரும். ஆனால் நெகட்டிவ் நம்பர்ஸ் போட முடியாது. இப்போ எக்ஸுக்கு வந்து 0 கீழே உள்ள நம்பர் -1. -1 போட்டிங்கன்னா -1 -2 ஆயிரும். ஸோ அப்படின்னா வச்சு உங்களுக்கு -1 உள்ளே -1 வரும். ஸோ அது வந்து வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா தப்பு. அதனால் 2லேருந்து எக்ஸாக்டாக இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த நம்பர்னாலும் போகலாம். ஸோ இது வந்து நம்பரில் என்ன பார்த்தா கூட இங்கே 2 தென் இங்கே இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கே -∞ இருக்கும். ஸோ இங்கேருந்து 3 எக்ஸாக்ட் ஒரு வேல்யூ எடுத்தேன்னா அது வரும். அது பேர் இங்கேருந்து -1 ஒரு வேல்யூ எடுத்தேன்னா அது உங்களுக்கு வராது. ஸோ இந்த சைடு உள்ள எதுவுமே வராது. பட் இதெல்லாம் ஓகே, 2 ஓகே, அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் ஓகே. ஸோ அதனால தான் டொமைன் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கு. இப்போ லாஸ்ட் 4வது பாருங்கள், x + 6 h of x = x + 6 சொல்லி கொடுத்துருக்காங்க. x + 6. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது என்ன நம்பர்ஸ்னாலும் போடலாம். ஏன்னா இது ஃப்ராக்ஷனோ இதில் இந்த மாதிரி ரூட்டுன்னோ எதுவுமே கிடையாது, சும்மா ஜஸ்ட் அடிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டொமைன் belongs to எனி நம்பர். ரியல் நம்பர்ஸ் எதுனாலும் வரலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லை, ரியல் நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ்னாலும் இதில் வரலாம். அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து இது எழுதிடலாம் இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.